Thank you, Jesus. Hallelujah. எங்கோ அலைந்த என்னை தேடி வந்தீரே, எங்கோ அலைந்த என்னை தேடி வந்தீரே, தேற்றுகின்ற இன்பத் துறலால் ஏற்றுக்கொள்ள அழைத்தீரே, தேற்றுகின்ற இன்பத் துறலால் ஏற்றுக்கொள்ள அழைத்தீரே, ஒரு குரலை கேட்பதால் மண்புழுக்களாகிய எங்களை தெரிந்து கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இம்மற்றும் நடத்துகிற தேவன் எங்களுக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்து அநேக பாதைகளை நடத்தி உம்முடைய மகிமை வெளிப்படும்படியா, உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியா ஆங்காங்கே எங்களை வைத்து உம்முடைய பலத்தின்படி நடத்துகிற தேவன் இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே நீர் பேசுவீராக, உடைய வார்த்தைகளை கட்டளையிடுவீராக, தொடர்ந்து பேசும் ஆசீர்வதியும் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு எனக்கு என்னன்னு தெரியல, நேற்றைய தினத்தில் செய்தி எடுக்கும்போது காணிக்கையை குறித்து கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காணிக்கைன்னா நீங்க நினைக்கிற நம்ம போடுற காணிக்கை அது மாத்திரம் இல்லை. காணிக்கைன்னா என்ன? காணிக்கை நம்ம போடுறோமே, நம்ம சம்பாதிக்கணும், அந்த தசம பாகம் காணிக்கை அப்படின்னு சொல்லி போடுறோமே.
அது மாத்திரம் இல்லை, காணிக்கை நாமே தான் காணிக்கை. எல்லாரும் நல்லா தெரிஞ்சு நாமே தான் காணிக்கை. அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அததான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மையே எப்படி கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறது, நம்மையே கர்த்தருக்கு எப்படி காணிக்கை ஆக்குகிறது என்பதுதான் இன்னைக்கு நமக்கு செய்தி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 18ஆம் அதிகாரம். அது ஃபுல்லாவே முக்கியமான நம்மளுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். 1-2 வாசிங்க. ஏசாயா 18. கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படகுகளிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ! வேகமான தூதர்களே, நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியாய் இருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதிகளிடைக்கு பொங்கல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு விவரிச்சாதான் அது உங்களுக்கு நல்லா புரியும். இந்த வேத வசனம், இந்த காரியம் நல்லா கவனிங்க. நம்ம எப்படி சொல்றார் ஆண்டவர் அப்படின்னா, இந்த 2 வசனத்துல 1.5 வசனம், முதல் வசனமும் ஒரு ஒரு 1/4 வசனமும், 1/4 வசனம் நம்மை குறித்தும், மீதி 3/4 வசனம், 2வதுல 3/4 வசனம் அதை நாம செய்ய வேண்டிய, நாம சந்திக்க வேண்டிய காரியத்தை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. முதல்ல அந்த 1/4 வசனம், அந்த முதல் வசனத்தை வாசிங்க. போதும். நல்லா கவனிங்க. நம்மள என்ன சொல்றார் ஆண்டவர்? 1/4 வசனம் நம்ம குறித்து நம்மள என்ன சொல்றார் ஆண்டவர்? எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே உன் நிழல்களை விடுகிற ஜாதியே, ஜனமே, விசுவாசியே. அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தியோப்பியாவுல சில நதிகள் இருக்குது. அந்த நதிகள் ரொம்ப செழிப்பா இருக்குது. அதுல ஆசீர்வாதங்கள் இருக்குது. அந்த இடத்துல உன்னுடைய நிழலை விட்டு நீ வெறும் தொழில், நீ வெறும் வேலை, நீ வெறும் பிசினஸ், நீ வெறும் காரியம், அல்லேலூயா, இதை மாத்திரம் நீ சிந்திக்கிற ஒரு ஆளா எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அப்பால் நிழல் கொடுக்கிற அளவுக்கு, வளர்கிற அளவுக்கு தூரமா நீ பெரிய பிசினஸ், நீ பெரிய வியாபாரம், நீ பெரிய கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பணயம் பண்ணுகிற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட, நீ இருக்கிற, நீ அப்படி அவ்வளவு தூரமா ரெக்க விடுற அப்படின்னு சொல்றாரு. அது உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. சொல்ல அடுத்தது. கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படகுகளிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ! அல்லேலூயா. அடுத்து என்னவா? கடல் வழியாய் நாணல் படகுகளிலே தண்ணீர்களின் மேலே ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிற தேசத்துக்கு ஐயோ! அல்லேலூயா. கடல் மேல போற படகு நாணல் படகு. நாணல்னா நாணல் பெட்டி மோசை வச்சு அனுப்பிச்சாங்க பாருங்க. உள்ள தண்ணி போகாது. அது ஆறாந்தாலும் உள்ள தண்ணி. நாணல் பெட்டி கீழ் பூசினா உள்ள தண்ணி போகாது. அது அப்படியே ஒரு சின்ன பெட்டி மாதிரி, சின்ன பேட்டை மாதிரி, சின்ன பெட்டி மாதிரி போகும். ஆனா அதே பெரிய படகுல, நாணல் படகுகளிலே போய் தண்ணீர்களின் மேலே போய் மற்ற இடத்துக்கு போய் உன்னுடைய காரியங்களை ஸ்தானாதிபதிகளை அனுப்பிச்சு, அல்லேலூயா, அவருடைய பிசினஸ் விஷயமா நான் வந்துக்கிறேன். இந்த ஆபீஸுடைய பிசினஸ், இன்னைக்கு எத்தனையோ பிசினஸ்ல இருக்கிறது ஃபாரின் கூட அனுப்புறாங்க. நம்ம பசங்க கூட, சபையில் இருக்கிற பசங்க கூட ஃபாரினுக்கு ஆபீஸ் மூலமாகவே போயிட்டு வந்தாங்க, அமெரிக்கா கூட. அந்த கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். இப்படி தூர தேசத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிற, ஏஜென்ட்டுகளை அனுப்புகிற ஒரு ஒரு ஜனமாய் நாம மாறி போனோம். அல்லேலூயா. 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 சொல்றபடி அநேகர் நிறைய சொல்லுவாங்க. நான் 2 சொல்றேன். அநேகர் தேவ சபைக்கு வர்றதுக்கு அசைக்கிற சொத்து எனக்கு வேணும், அசையாத சொத்து எனக்கு வேணும். அல்லேலூயா. அசைகிற சொத்துனது பைக்கு, காரு, வேனு, அசைக்கல, அசைகிற சொத்து.
அசையாத சொத்துனா லேண்ட், வீடு, இடம், நிலம், லேண்ட் லார்ட் ஆயிடும். அசையாத சொத்து. பிரைஸ் தி லார்ட். ஒன்று மாத்திரம் உண்மை, ஒன்று மாத்திரம் உண்மை, என்னதான் இங்க பெரிய ஆளா இருந்தாலும் அல்லேலூயா, ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போகும்போது எல்லாத்தையும் விட்டு போகணும். எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த பொருள் அது செல்லா இருக்கட்டும், அது தங்கத்திலே கூட இருக்கட்டும், நீ அதை ஒரு நாள் விட்டுட்டு பின்னால வரணும், விட்டுட்டு தான் போகணும்னு அவருக்கு சாலமோன் சொல்லிட்டார். அதுதான் நடக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல பணக்காரன் மரிச்சா அடக்கம் இங்கதான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பெரிய ஒரு தோட்டத்தை வாங்கி அதுல நிறைய காரியங்களை ஏற்படுத்தி அப்படியே இருந்து இவருடைய பணம் வச்சிருக்கிற தங்கத்தை வச்சிருக்கிற அந்த ரூமுக்கு நல்ல பாஸ்வேர்டு அது யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு அந்த ரூம் உள்ள போய் உள்ளெல்லாம் காய் மாட்டினார். சரி, அப்புறம் அவர் காணம் தேடி லாஸ்ட்ல அதை உடைச்சு, அந்த கருவை உடைச்சு அவரை உள்ள மாட்டிக்கிட்டு இறந்துட்டுக்கிறார். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, உடம்புல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு. எங்க எடுத்து அடக்கம் பண்ணுவேன், என்ன எடுத்து அடக்கம் பண்ணுவேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. திருவத்தூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு தலைவர் மாதிரி, ஒரு கட்சியில பெரியார். அவரை ஏதோ ஒரு பண விஷயத்துல வீட்டுல கூப்பிட்டு தலை தனியா எடுத்து உடம்பெல்லாம் துண்டு வெட்டி தூக்கி அடையாறு அந்த ஆறுல போட்டாங்க. அல்லேலூயா. தலையும் கிடைக்கல, உடம்பும் கிடைக்கல. திருத்தணியில் ஒரு பெரிய தோட்டம் வாங்கி என்ன இங்கதான் அடக்கம் பண்ணுவேன், இந்த இடத்துல தான் நான் இருக்கணும் அடக்கம் பண்ண வச்சேன். பாடியே கிடைக்கல. ஆண்டவர் எங்க யாரு என்ன பிளானிங் பண்றாங்களோ எங்க அடிக்கிறார் பாருங்க, என்ன திருப்பி திருப்பினார் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அறிவடைகிறவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஏனோ தானோ வாழ்ந்துட்டு போறவங்க உலகத்தான். ஆண்டவரிடத்துல வந்தவங்க எதுக்காக என்ன படைச்சிங்க, என்னால என்ன திட்ட வச்சிங்க, என்னை எப்படி நடத்த போறீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, பலமான பாத்திரமா தேவன் எடுத்து நிறுத்த முடியும், தேவன் உபயோகப்படுத்த முடியும். அல்லேலூயா. சரி, அப்படிப்பட்ட தேசத்துக்கு ஐயோ இப்படி இருக்கிறீங்களே, நீங்க இப்படி பிசினஸ் பண்ணணும், அங்க போய் ஒரு நடுவில் அங்க விடணும், அப்படி இப்படின்னு நினைக்கிறீங்க, நீ என்ன பண்ணணும்? அந்த ஐயோ அதுக்கப்புறம் வாசிங்க. வேகமான தூதர்களே, இப்ப ஸ்டார்ட் பண்ற, நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதுமான ஒரு ஜாதி, நெடுந்தூரமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்ஸ் என்ற கம்பெனி இங்க இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது, அங்க இருக்குது. ரிலையன்ஸ் என்றது இங்க இருக்குது, அங்க இருக்குது, அங்க இருக்குது, அங்க இருக்குது. இதுலயே பரவறாங்க. நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும். சிறைக்கப்பட்டதுன்னா மகிமையை எடுத்துக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. முடிவு வந்து மகிமை. இன்னைக்கு உலகத்தாரெல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வாலிப பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, தலைக்கு மேல முடி வச்சுக்கிறாங்க, இதெல்லாம் சுரண்டிக்கிறாங்க. பாத்தீங்களா? இது ஆண்டவர் சொன்னாரு, உன் தாடியை ஓரமாய் ஒதுக்காமலும் உன் தலைமுடியை ஓரமாய் ஒதுக்காமலும் சிறைக்காமலும் இருங்கள். இது ஒரு தேவசாயம், ஆண்டவர் கொடுத்த தேவசாயம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு முடி வெட்டும் போது, ட்ரிம் பண்ணும் போது வருவான், இங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளேடு வைக்க வருவான். நான் சொல்றேன், எந்த லெவல் ஸ்டைல் எடுத்துக்கிட்டோ அப்படியே. அல்லேலூயா. தாடிக்கு தலைமுடிக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறேன். இந்த காலத்து மொட்டை பசங்க மாதிரி வெட்டாத, எப்படி இருக்கிற மாதிரி வெட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா உலகம் எப்படி போகுது தெரியுமா? இந்த காலத்து மொட்டை பசங்களை, இந்த காலத்து மொட்டை பொண்ணுங்க கூட அப்படிதான் இருக்குது. அந்த மாதிரி முடி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு காதுல கம்மல் போட்டுக்கணும், அந்த மாதிரி கோபத்தில் இருக்கணும், அதுகளும் அப்படிதான் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. அல்லேலூயா. அதுல என்னன்னா சொல்லி ஹேர் ஸ்டைல் சிவைக்கப்பட்டது, மகிமை எடுக்கப்பட்டது. தேவ மகிமை எப்படி கொடுத்தாரோ, அந்த காலத்துல எல்லாம்
கஷ்டப்படும் போது ஆனூன் என்ற ராஜா ஹெல்ப் பண்ணான். சவுலால பிரச்சனை படும்போது அதுக்கப்புறம் ராஜா போயிட்டு நேரம் ஆள் அனுப்புறான். ஆள் அனுப்பி அந்த ஆனூன் எப்படிங்கிறான் பாருங்க. இன்னைக்கு நான் ராஜாவாயிட்டேன், சவுல் செஞ்சுட்டான், மொத்த சமஸ்த இஸ்ரவேலும் என்கிட்ட தான், அவனுக்கு என்ன நான் ஹெல்ப் பண்றேன், ஆனூன் கிட்ட போய் பார்த்துட்டு வாங்க. ஆனூன் வச்சான். ஆனூன் கிட்ட சொல்லிட்டானுங்க, ஏய் வரான் தாவீதுன்னா நாடே அலரும், தேசங்களே அலரும், அவன் ஆரம்பிச்சுக்கிறான், நம்ம தேசத்தை வேவு பார்க்க ஆரம்பிச்சுக்கிறான், அவ்வளவுதான் நம்ம நாசமாயிடுவோம், ஜாக்கிரதை, அவனுங்களை விடாது. அவனுங்களை பிடிச்சி அவனுங்களை ட்ரெஸ்ஸுகளை கட் பண்ணி பாதி மீச பாதி தாடி எடுத்து அனுப்புவான். தாவீதுடைய ஆட்களை பாதி மீசை எடுத்து பாதி தாடி எடுத்து அனுப்புவான். நம்ம என்ன பண்ணுவோம்? பாதி மீசை எடுத்துட்டாங்க, நம்மள பாதி தாடி எடுத்துட்டாங்க, நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? என்ன பண்ணுவோம்? புரியல? சரி சரி கோவப்படுவோம். இப்ப நம்ம முகத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியா? அதான் கரெக்டானது. இப்ப நம்ம நாம தான் செஞ்சிருப்போம், ஒரு பக்கம் எடுத்துட்டான், ஒரு பக்கம் எடுத்துட்டான், மறுபக்கமே எடுத்துருவோம். அப்ப சின்ன தெரியாது. ஆனா அங்க அப்படி இல்லை. மீதி மீசை மீதி தாடி வளரும் வரை எரிகோவில் இருந்து பிற்பாடுவார்கள். சுரைக்கப்பட்டுட்டா மறுபடியும் மகிமை வளர்ந்த பிறகுதான் நீ வரணும். அப்படியே சொல்லிடுவோம். தாக்குது யார் யார் அனுப்பிச்சானோ அவங்கெல்லாம் அப்படியே இருந்து மீதி மீசை மீதி தாடி வளர்ந்த பிறகு இதெல்லாம் லிமிட்டா வந்த பிறகு அதுக்கப்புறம் வராங்க. சிறைக்கப்பட்ட ஜாதி, ஐ மீன் இதுல மாத்திரம் இல்ல, வாழ்க்கையில தேவ மகிமை இல்லாம தேவனுக்கு தூரமாய் வாழ்கிற ஜாதி. அடுத்தது துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியா இருந்தது. வரமாட்டான், ஏத்துக்க மாட்டான் ஆண்டவரை, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம். அது நமக்கு ஒண்ணு முக்கியம் இல்ல. சர்ச்சா அது ஒண்ணும் நமக்கு முக்கியம் இல்ல. நமக்கு இந்த உலக வாழ்க்கை போதும். எனக்கு பிசினஸ் நிறைய இருக்குது. அல்லேலூயா. ஜப்பான் ஆண்டவர் ரட்சகர். ஜப்பான்லாம் தெரியுமா? நிறைய சைனா ஜப்பான்லாம் வேலை செய்யறதுல துல்லியமான பொருளுங்களை உருவாக்குறதுல ரொம்ப கிளவர், ரொம்ப அவங்க வளர்ந்தவங்க. கார்ல டிரைவர் ஓட்டுவான், இவங்க உட்காந்துக்கிட்டு ஒரு செல்லு இது பண்ணி உருவாக்கிட்டு போயிடுவோம். இது 4 வாட்டி போனான்னா ஒரு செல்லை உருவாக்கிடுவான். நின்று ரோட்ல நின்று சுவிசேஷம் சொன்னா, இயேசுவை பற்றி சொன்னா வேலை எல்லாமே எனக்கு கத்திருக்கிறாங்க. எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது, கார்ல உட்காந்து எடுக்கணும், அங்கேயே போய் இந்த வேலை பண்ணிடுவேன், அங்கேயே அப்படி பண்ணிடுவோம். அப்படி பிசினஸ் துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியா இருக்கிறவர்கள், அவருடைய நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காது இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ என்னுடைய வாழ்க்கையில ஒரு பார்த்து இல்ல, வாய் தேவனை உச்சரித்துக் கொண்டே இருக்கணும். என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே, நீரனை ஆளுகை செய்ய, நீரனை ஆண்டு கொண்டு வாய் உச்சரிச்சுட்டே இருக்கணும். துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியா இருக்கிற ஜாதி. அடுத்தது அளவிடப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். தங்களுக்கு ஒரு வரையறை, தங்களுக்கு ஒரு வரையறை. இப்படிதான் நம்ம இருக்கணும், இப்படிதான் நம்ம ஜீவிக்கணும், இந்த மாதிரிதான் பணம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரிதான் உலகத்தில் இருக்கணும். சர்ச்சா அதுக்கு ஒரு டைம். அல்லேலூயா. செய்தி நேரத்துக்கு முன்னால போயிடலாம், இல்ல செய்தி நேரத்துக்கு போயிடலாம், இல்ல லாஸ்ட் ஜபத்துக்குள்ள போயிடலாம். ஏதாவது தேவனுக்குள் அதிகமாய் பெருகாதபடிக்கு அளவு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்தது மிதிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உண்மையாலுமே உலகமான காரியத்தை மேன்மையா நினைக்கிறவங்க, அல்லேலூயா, உலகத்தாலேயே மிதிக்கப்பட்டவங்க. என்ன சொல்றாரு? பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையாயிடுறான். பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு பைபிள் சொல்லுது. நல்லா கவனிங்க. குடிக்கிறான் குடிக்கிறான் குடிக்கிறான், குடிச்சிட்டு அவனை ஒரு நாள் கேட்டா, என்னடா குடிய விடவே மாட்டான்னு கேட்டா, குடி பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான். அவன் குடி பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான். எப்படி அதுக்கு அடிமையானா? காலையில எழுந்த கை வந்துடும், ஓ
காசு எடு, காசு கேளு, எங்கேயாவது காசு ரெடி பண்ணு, ஓ வாங்கு, அதை வாங்கி குடி, உன் ஆட்டெல்லாம் நிற்கும். அது சொல்றதை இவங்க பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்னா பாவம் அவனுக்கு எஜமானாக இருக்கிறது. அல்லேலூயா. அது கட்டளை இடு, வா இதை செய், ஓ நீ நட, இதை குடி, இல்லைன்னா அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த என்ன வாசிச்சு இப்போ நம்ம என்ன பாயிண்ட்? மிதிக்கப்பட்டது, உலகத்தால மிதிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமா, உலகம் அவங்கள தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அது அவங்களுடைய காலடியில் வச்சிருக்கு. அவனே சொல்லுவான், எந்த திருட்டு விதி வந்தாசா அவங்க அதெல்லாம் நீங்களாம் நினைக்கிற மாதிரி பரலோகம் அது இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பேன், அப்படி போயிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர். அடுத்தது, நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதிகள் அன்னைக்கு போங்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ ஒரு வெளிப்பாடு வந்ததுல இம்மட்டும் மிஞ்சி வராதே அப்படின்னு ஆண்டவர் பேசினார்னு சொல்லி, அது கடவுளுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்மை. ஒருவேளை சுனாமி வரப்போது என்னமோ தெரியல, இந்த இவ்வளவு தூரம் இது வரைக்கும் அழைச்சிட்டு போய் இதுக்கு மேல வராதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இம்மட்டும் மிஞ்சி வராது. இப்போ மொத்தத்தில் அப்படிதான் இருக்குது. ஆனா இனிமே என்ன வரப்போதோ, ஒரு கடல் ஈஸியா நாசம் பண்ணோம். ஆனா நதியே நாசம் பண்ணுதுன்னா நதிகள் பாழாக்குகிறதுமான தேசம், நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதி, நதியே நாசம் பண்ணுதுன்னா அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி பாத்தீங்கன்னா ஆறுல குடிக்க போனாங்க, செத்துட்டாங்க, விழுந்துட்டாங்க, ஆறுல செத்துட்டாங்க, அடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ஆறுல ஒருத்தர் வந்தாங்க, ஒருத்தர் காப்பாற்ற போனாங்க, அப்புறம் இன்னொருத்தர் வந்தாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. நதியில, ஆறுல. சில இடத்துல எங்க எப்படி நாசமோசங்கள் நிர்மூலங்கள் உருவாகுது தெரியாத அளவுக்கு இருக்கிற இப்படிப்பட்ட ஜாதி இப்ப நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறது, மிதிக்கப்பட்டது, சிறைக்கப்பட்டது, இப்படி நதியருக்கு பாழாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட எல்லா ஜாதி அன்னைக்கும் போகுது. நல்லா கவனிங்க, நீங்க இது எத்தியோப்பியா கர்நாடகா நேர்விட்டதில்ல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் சொல்றேன், அவருடைய வேலையை நம்ம செஞ்சோம், அவருடைய சித்தத்தை நம்ம செஞ்சோம், நம்ம தேவையை கர்த்தர் சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசம்? நம்ம தேவையை கர்த்தர் சந்திப்பார். எங்க வைக்கணுமோ அங்க வைப்பார், எங்க நடத்தணுமோ அங்க நடத்துவார். ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய காரியத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்த ஒரு முக்கிய வேலை ஊழியம். நீ கட்டாயம் அவருடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தி ஆகணும், அவருடைய நாமத்தை நீ மற்றவங்களுக்கு சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட ஜனங்களிடத்துல போங்க. அல்லேலூயா. நான் ஆரம்பத்துல சொன்ன பாயிண்ட், நடுவில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் எப்படி இருப்பார், எப்படி சூரியனுடைய காந்தியை போல் இருப்பார், எப்படி பணியை போல் இருப்பார்ன்றது இந்த அதிகாரத்துக்கு நடுவில் இருக்குது. ஆனா நம்ம மெயின் பாயிண்ட் ஒரு கடைசி வசனத்தை வாசிக்கணும். கடைசி வசனம் அதேதான். காணிக்கையாக கொண்டு வரப்படும். நல்ல கவனிங்க, ஜாதியை சொல்ற, நல்ல கவனிங்க. அக்காலத்தில் நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறது, சிறைக்கப்பட்டது, மிதிக்கப்பட்டது. இந்த ஜனம் சேனைகளின் கர்த்தருடைய நாமம் தங்குகிற சீயோன் மலையிலே இந்த ஜனமே காணிக்கையாக கொண்டு வரப்படும். நல்ல கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நான் சொன்னேன், காணிக்கை பத்தி பேச போறேன். ஆனா காணிக்கை என்ன வெறும் இது மாத்திரம் நினைக்காதீங்க. அல்லேலூயா. நம்மையே கர்த்தருக்கு காணிக்கை, நம்மையே கர்த்தருக்கு காணிக்கை. எப்படி ஆண்டவர் எங்க சொல்றாரு? கடினமான ஜனங்களுக்கு போங்க, மகிமை இழந்த சிறைக்கப்பட்ட ஜனங்களுக்கு போங்க. நெடுந்தூரம் தன்னுடைய ஆசீர்வாதம், தன்னுடைய காரியம், தன்னுடைய வேலை நெடுந்தூரமாய் பரவி இருக்கிற இடத்துல போங்க.
அவங்க கிட்ட போங்க, அந்த ஜாதி கிட்ட போங்க. என்னென்ன செய்யணுமோ அதே ஜாதி கர்த்தருக்கு காணிக்கையா கொண்டு வரும். இப்ப போங்க அப்படின்னு சொன்னா போற நாம முதல்ல கர்த்தருக்கு காணிக்கையாகும். அல்லேலூயா. காணிக்கையா ஒரு பெரிய பாரமா, காணிக்கையை ஐயோ எப்படி கொடுக்குறது, எப்படி ஏதா கொடுக்குறது, அல்லேலூயா, அது ஒரு பாரமா, அதுக்கு அதை ஒரு பெரிய சிந்தையா நாங்க நினைச்சாதான் அது நமக்கு பாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சி வரைக்கும் போனார் ஒருத்தர், ஒரு மீட்டிங்ல லாஸ்ட் நாள் பேசுறாங்க, உங்ககிட்ட இன்னும் 60 கர்த்தருக்கு போட்டிருக்க, கர்த்தருக்கு நடத்துவார். அல்லேலூயா. இது அப்படியே பேசுறாரு, எப்படி எதிராக நினைச்சு இன்னும் 60 போட்டார். இப்ப சாப்பிட்றதுக்கு வழியில ஒண்ணு இல்லை, திரும்பி வராது. திருச்சியில இருந்து சென்னைக்கு நடந்து போன வேண்டியதான் சொல்லி நடந்து வராரு. ஒரு லாரிக்காரன் ஒருத்தன் நின்று, எங்கப்பா இந்த ராத்திரில கொஞ்சம் கிராமத்துக்குள்ள வந்துட்டாரு, சிட்டியை விட்டு தாண்டி வந்துட்டார். யாரும் ஒருத்தர் இந்த நைட்ல தனியா போயிருக்கிறாங்க, நிறுத்தி என்னான்னு கேட்டு ஏத்துக்கிட்டு அவர் போற வழியில அவரே சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர் எடுத்து மெட்ராஸ்ல இருக்கு. கர்த்தர் நினைச்சா இதுவும் செய்வார். அவர் சின்ன சாம்பிள் தான் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமே கர்த்தருக்கு காணிக்கையாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம கர்த்தர் காணிக்கையா மாறணும்னா ஒரு முக்கிய காரியம் எனக்கு தெரியுமா? என் பாக்கெட்ல இருந்து நான் எடுக்கிற காசு, எனக்கு சர்ட் வாங்கணும், அதுக்கு தேவை கொஞ்சம், எனக்கு பேண்ட் வாங்கணும், என்ன நான் கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கணும், என்ன நான் கொஞ்சம் நாளா சாப்பிட்டு பலப்படுத்திக்கணும். உண்மை குறித்து நீ எது நினைக்கிறியோ, உண்மை குறித்து எது நினைக்கிறியோ நீ கர்த்தருக்கு கொடுக்க மாட்டேன். நல்ல கவனி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ அண்ணா ஒருத்தர் திருட கிட்ட மாட்டீங்க, என்ன சொல்லுவான்? எல்லாத்தையும் எடுத்துக்கணும், என்ன மாத்திரம் விட்டு உயிர் மாத்திரம், அத்தனை சொல்லுவான். என்ன மாட்டீங்கன்னா மொத்தத்தையும் கைக்கு கொடுத்துட்றான். செயின், பிரேஸ்லைட், மோதிரம் எல்லாத்தையும் கொடுத்துட்றான். பாக்கெட்ல உள்ள பணம் என்ன கையில் பொருள் என்ன மாத்திரம் விட்டு. மனுஷனுக்கு உயிர்னா அவ்வளோ பயம், உயிர் அவ்வளோ முக்கியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரம் சொல்லி, ஆனா தேவன் மனிதனை எப்படி நடத்துகிறார் என்றதை நான் உங்களுக்கு அழகா சொல்லுவேன். அல்லேலூயா. சரி, வாசிப்போம். முதலாவது ஒரு 3 பாயிண்ட் பார்ப்போம். முதலாவது காரியம் ஆதியாகமம் 22:1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கும் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றில், அல்லேலூயா, நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றில் அவனை தகன பலியாக பலியிடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் காணிக்கை கேட்கிறார், கர்த்தர் பலி கேட்கிறார். வேற ஏதாவது கேட்டிருந்தா பரவாயில்ல, வேற ஏதாவது கேட்டிருந்தா பரவாயில்ல. ஆபிரகாம் சீமா, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆபிரகாமுக்கு வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள். ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், குதிரைகள். அல்லேலூயா. 5 ராஜாக்களை அடிக்கக்கூடிய பவர். இவங்கிட்ட இருக்கிற ஆளுங்களை 8 போய் 5 ராஜாக்களை அடிக்கக்கூடிய பவர். இந்த 14ஆம் அதிகாரத்திலே 5 ராஜாக்களை ஜெயிச்சான் இந்த ஆபிரகாம். அல்லேலூயா. இது 22ஆம் அதிகாரம். இப்ப ஆண்டவர் சொல்றார், அல்லேலூயா, வேற எதை கேட்டிருந்தாலும் அழகா சொல்லுங்க வேத வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். அவன் கேட்டது ஒரே ஒரு பிள்ளை, சந்ததி. அந்த பிள்ளையை கொடுத்தாரு. அவன் வளர்ந்தான், பலமா வரான், ரொம்ப அன்பா, ரொம்ப அழகா. ஈசாக்கு இஸ்மவேல் அனுப்பிச்சாச்சு, இஸ்மவேல் போயிட்டான். இப்போ அல்லேலூயா, அழகா சின்ன பிள்ளை
ரொம்ப மகிமையா அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுக்கு வாரா. அப்படியே இருக்கிற சமயத்தில் கர்த்தர் கேட்கிறார், இவனை எனக்கு பலியாக்கணும். கர்த்தர் சோதித்தார். நம்மள இருப்பார், நீ இட்டுன்னு போற வரைக்கும் நீ எப்படி இட்டுன்னு போற. சாராளுக்கு சொல்லக்கூடாது. சாராளுக்கு சொன்னா கெடுத்துருவான். ஐயோ எங்க உறுப்புல வானாங்க, என்னங்க நீங்க எப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கெடுத்துருவான். வேலைக்காரனுக்கு சொல்லக்கூடாது, கூட வாங்கிட்டு போனோம், வேறுங்க சொல்லடா, இது இதுவாடா, இது எடுத்துடா அப்படின்னு எதுவுமே சொல்லக்கூடாது, தெரியக்கூடாது. கர்த்தர் கேட்டார். ஏன்னா யாருக்கு சொல்லாத வந்து குடு ஆண்டவர் சொல்லலை. நல்ல கணக்கு யாருக்கும் சொல்லாம வந்து எனக்கு பலி கொடு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் நீ எப்படி கொடுப்ப? யாருக்குன்னா சொல்லிட்டு அவங்க தடுத்துருவாங்க, அவங்க பெரிய பூகம்பத்தை கலந்துடுவாங்க. எப்படி கொடுப்ப? பேசலாம். கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தர் கேட்டுட்டாரு. இது என்ன விளையாட்டா? இது என்ன விளையாட்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றில் பலியிடு. எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் சூழ்ந்திருக்குமா போல. எருசலேமை சுற்றிலும் மலை. அதனால உடனே வந்து அடிச்சிட முடியாது, உடனே வந்து மேற்கொள்ள முடியாது. அப்படி இருக்கிற அந்த எருசலேம்ல சொல்றாரு, ஹல்லேலூயா, யெகோவா ஈரே சாலேம், ஈரே சாலேம், ஈரே சாலேம், ஈரே சாலேம். எருசலேம் ஆச்சு அந்த பேர். அப்போ அந்த இடத்துல பலி கூட துணிஞ்சிட்டான், துணிஞ்சிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கேட்குறான், அப்பா எல்லாம் இருக்குது, ஆடு எங்கப்பா கேட்குறான். கர்த்தர் பார்த்துட்டு வருவா. பையன் கேட்குறான், வேலைக்காரன் நிற்க வச்சுட்டான் தூரத்தில். கிட்ட வந்தா இவனே தடுத்துருவான். எஜமா எஜமா வானா எஜமா, அவனை நிற்கவே. ஆனால் என் பிள்ளை கீழ்ப்படிவான். நான் கர்த்தருக்கு கொடுக்கணுன்றதை என் பிள்ளை கீழ்ப்படிவான். தட் இஸ் ஃபேமிலி. அதான் குடும்பம். ஹல்லேலூயா. என் பிள்ளை கீழ்ப்படிவான். என் பிள்ளை நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன்னா உண்மையாலுமே அந்த பைபிள் ஒரு படம் எடுத்துக்கிறேன். பைபிளில் 3வது நோவா இதெல்லாம் இருக்கும். அந்த லாஸ்ட்டில் வந்து ஆபிரகாம்ல தான் முடியும். ஆபிரகாம் பலி கேட்குறான். ஆண்டவர் இந்த ஈசாக்கை எடுத்துன்னு வரான். ஈசாக்கை கேட்குறான், இந்த மாதிரி பலி எங்க, ஆடு எங்கன்னா. அப்போது கர்த்தர் பார்த்துட்டு வருவான். அதான் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஏதோ ஆகிது பார்த்துட்டு வருவான். விட்டு போயிட்டு அவனையே திருப்பி கையை கட்டுறான். அவன் துணிக்கக்கூடாது. அவன் மேலே படுக்க வைக்கும் போது, கண்ணுக்கு மேலே படுக்க வைக்கும் போது அவன் இறங்கிடக்கூடாது. அவனை கட்டுறான். அவன் வெறும் பலியா திருப்பி அந்த கையை கட்டும் போது புரிஞ்சுக்கிறான், ஈசாக்கு நம்ம தாண்டா பலி. அந்த காட்டில் காணிக்க கொடுக்குற பலி கிடையாது. உண்மையாலுமே ஆட்டை பலியிடுற பலி, உண்மையாலுமே காலையை பலியிடுற பலி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தான் பலி. அப்பா என் கையை கட்டுறாரு பின்னால. இந்த படத்தை எப்படி எடுத்துருக்கான் அப்படின்னா, அங்க எப்படி நடந்தது அது யோசிச்சு எடுத்துருக்கான். ஆண்டவர் வந்து நீங்க வெட்டாத, அவன் மேல கையை போடாதன்னு சொல்லிட்டு அதை பாரு தூரத்துல ஒரு ஆட்டுக்கடா மாட்டிட்டு பாரு, அதை பாருன்னு சொல்லிட்டு போய் இவன் ஆட்டுக்கடாவை எடுத்துட்டு வந்து இவனை இறக்கிட்டு ஆட்டுக்கடாவை பலி கொடுக்குறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடுக்கு அந்த ஆட்டுக்கடாவை பலி கொடுத்து ஆடு எரிஞ்சுக்கிட்டு இவன் ஆபிரகாம் வந்து தன் பிள்ளை தன்கிட்ட மறுபடியும் கொடுக்கப்பட்டான்ட்டு அவனை தூக்கி தூக்கி வரலாம். ஹல்லேலூயா. எனக்கு என்ன படுதுன்னா, நான் ஜெயிச்சிட்டேன். ஆண்டவர் என்ன கேட்டால் நான் கொடுக்கறதுக்கு துணிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். நீயும் ஜெயிச்சிட்டா, நீயும் ஜெயிச்சிட்டேன். உன்னை ஒப்பு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டேன். நீயும் ஜெயிச்சிட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர், அதான் விசுவாசம். ஆபிரகாமுக்கு விசுவாசத்துக்கு அப்பா, விசுவாசத்துக்கு தகப்பன். ஆண்டவர் யாரால் எவ்வளவு விசுவாசிக்கிறாங்களோ அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பார். இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. இது சரியான விசுவாசம். ஒருவருடைய விசுவாசத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆபிரகாம் கொடுத்தார் விசுவாசத்தின் தகப்பன். அது என்ன சொல்லுது வேதம்னா, வாசிங்க எபிரேயர் 11, 18, 19. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம்.
ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாய் திரும்ப பெற்றுக்கொண்டான். அவனை மரித்தோனாக ஒப்பு கொடுத்தான். துணிச்சுட்டான். என் மகன் இல்லாம நான் தனியா போவேன் தீர்மானிச்சிட்டேன். கர்த்தர் கேட்டுட்டார். கர்த்தர் கொடுத்துட்டு நான் தனியா போவேன். வேலைக்காரனை சமாதானப்படுத்தி போக துணிச்சுட்டான். என்ன விசுவாசம், என்ன விசுவாசம்! அது ஆண்டவர் சொல்றாரு. அவன் கொடுத்துட்டான். அவன் மரணத்துக்கு கொடுத்துட்டான். மரித்த பாவனையாய் ஒப்பு கொடுத்தான். திரும்ப பெற்றுக்கொண்டான். என்ன விசுவாசம்! இது சும்மா அந்த செத்து போய் ஆடகம் கிடையாது. கொட்டிடுது. கொஞ்ச நேரத்தில் சாம்பல் கொட்டிடுது. கொஞ்ச நேரத்தில் சாம்பலை உருவாக்கி அல்லேலூயா கர்த்தர் என்னுடைய மகனை திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மரித்தோனாகிய பாவனையாய் திரும்ப பெற்றுக்கொண்டான். என்ன விசுவாசம், என்ன விசுவாசம்! அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்க தவிர வேற ஏதோ ஆண்டவர் கேட்டிருந்தாலும் கம்பீரமா எல்லாருக்கும் சொல்லி சொல்லாமட்டு வரல அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி எத்தனை 100 ஆடுக்கு பலியிடணும். சாலமோன் 1,22,000 ஆடுகளை பலியிட்டான். 100 ஆடு பலியிடணும். எத்தனை ஆடு பலியிடணும்? ஓகே, அல்லேலூயா. உண்மை தவிர வேறு எத்தனைக்கு இதை கேட்டாலும் நம்ம அந்த ஸ்தானத்தில் தான் கொடுத்துருவோம். ஆனா அந்த ஒண்ணு கூட கொடுக்க தயாராகிடலாம். பிரைஸ் தி லார்ட். தேவனை விட எது பெருசு? தேவனை விட எது பெருசு? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நான் ஒரு நாள் பிபி ரோட்ல நான் உங்களுக்கு சாட்சி சொல்லியிருக்கேன்னு தெரியல. பிபி ரோட்ல ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். ஆல் நைட் பிரேயர்ல ஒரு பாஸ்டர் பிரசங்கிக்க வந்தாரு. அந்த பாஸ்டர் பேரு சார்லஸ் சந்திரபோஸ். ஊரப்பாக்கம் இந்த கூடுவாஞ்சேரி பக்கத்தில் ஊழியர் செஞ்சாரு. இப்போ இறந்துட்டாரு. இப்போ அவங்க ஒய்ஃப் அந்த சபையை நடத்துறாங்க. அவரும் அவங்க ஒய்ஃபும் அங்கே வந்திருக்கிறாங்க. அவர் தான் செய்தி. இந்த சபை நடத்துகிற பாஸ்டர் பேர் நார்மன் சாமுவேல். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், இந்த அவர் மெசேஜ் கூப்பிட்டுருந்தார். நான் சும்மா போயிருவேன். நான் ரொம்ப கஷ்டம், என் கையில் காசே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்போ போயிருக்கிறேன். எப்படி போயிருக்கிறேன்னா, சன்னியாசிபுரத்துலேருந்து நடந்தே போயிருக்கிறேன். இந்த ஆள் போய் கூப்பிட்டாங்க, போகலாம், அவர் நல்ல ஊழியக்காரங்க, அவர் பேசுகிறாங்க, போகலாம் அப்படின்னு. நான் போகிறதுக்கு அவங்களுக்கு ஏதோ மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்போ இந்த நார்மன் சாமி என்றது நீ தான் செய்தி கொடுக்கணும்னு என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு என்னை கூப்பிட்டு முன்னால் உட்காந்துட்டாரு. அல்லேலூயா. நான் அந்த செய்திக்காக பேசுகிறேன், சாட்சிக்காக சொல்ல நல்ல கவனிங்க. என்னை கூப்பிட்டு முன்னால் உட்கார வச்சிட்டாரு. நான் இப்போ மேடையில் உட்காந்துக்கிறேன். நான் செய்தியாளர். பேசுகிறோம். அல்லேலூயா. காணிக்க பாட்டு அந்த காணிக்க பை அப்படியே வருது, எல்லா இடத்துல வருது, அப்படியே மேலே வருது. 5 பைசா கூட என்கிட்ட 1989-90 அந்த சமயங்கள் ரொம்ப கஷ்டம். நான் நடந்து தான் வந்திருக்கிறேன். அன்னைக்கு நான் பட்டம் பாருங்க அவமானம், அன்னைக்கு நான் பட்டம் பாருங்க வைக்கும். அந்த காணிக்க பை என்னை தாண்டி போகுது. என்கிட்ட வருது என்ன அப்படின்ற என்னை தாண்டி போகுது. நான் அன்னைக்கு ஜெபம் பண்ணேன், என்ன நிலைமை வந்தாலும் உமக்கு காணிக்க போடாத நிலைமை எனக்கு வரவே கூடாது. சபை வச்ச பிறகுலாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு என்ன வாங்கணும், சனிக்கிழமை வாங்கணும், அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் காணிக்க போடுறதுக்கு எனக்கு காசு வரும். சனிக்கிழமை தான் யோசிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் கர்த்தருக்கு நான் விரும்பி போக மாட்டேன். நான் என்ன செய்வேன்? அந்த வசனத்தை நான் எடுத்து கொள்வேன். அல்லேலூயா.
இப்பேற்பட்ட மரணத்துக்கே ஒப்பு கொடுக்க துணிச்சுட்டான்னா அதை விட ஒரு பொக்கிஷம் இருக்குதான், அதை விட ஒரு மேன்மகதான். தன்னுடைய சொந்த மகனத்தை காட்டுது. அவன் சந்ததி, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின சந்ததி, அதையும் ஒப்பு கொடுக்க துணிச்சுட்டானே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்பட்டார், உண்மையாலுமே கர்த்தர் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. அவனே ரொம்ப ரொம்ப விசுவாசம் கொடுக்குதுன்னு அவங்க ரொம்ப சொல்லிச்சான். யாரையுமே அப்படி கேட்கல, யாருமே உன் பிள்ளை எடுத்து பலி கேட்கல. 4-5 இருந்தா ஒரு பலி கொடுக்குறாங்க, இருக்கிற ஒன்னையே கேட்கல, இருக்கிறதே ஒன்று. ஏற்கனவே ஒருத்தர் தான், அவனையும் தோற்றியாச்சு, தோற்றுட்டார். அல்லேலூயா. அனுப்பிச்சுட்டான், எல்லாம் என்னென்ன கொடுக்கணும் கொடுத்து அனுப்பிச்சுட்டான். இஸ்மவேல், ஆகார் 2 பேரும் அனுப்பிச்சுட்டான். அப்படி இருக்கிறது ஒன்று. இதுதான் சந்ததி விளக்கம், அது இல்லை. இதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. யுத்தமே கேட்கிறாரு கர்த்தருக்காக. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. எல்லாவற்றையும் தேவனுக்காக வைராக்கியம் நமக்குள்ள வரும். சரி, இன்னொன்னு, இப்போ அந்த காணிக்கை வருது. அதனால கவனிங்க, 2வது பாயிண்ட் வாசிங்க. நெகேமியா கடைசி அதிகாரம், கடைசி 2 வசனம். நெகேமியாவின் புத்தகம் கடைசி அதிகாரம். நினைத்தருளும். அல்லேலூயா. விறகு காணிக்கையையும், நல்ல கவனிங்க, ஆசாரியர்களை லேவியர்களை எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்காக நிறுத்திட்டு அல்லேலூயா, எல்லா காணிக்கை என்னென்ன ஆடு மாடுகள் மற்ற எல்லாவற்றையும் கொண்டு வந்துட்டு விறகு காணிக்கையை கூட, என்ன காணிக்கை, விறகுகளை கொண்டு வருவாங்க. எல்லாம் பலியிடும் போது விறகுகளால தான் எரியணும். அல்லேலூயா. விறகுகளை கொண்டு வருவாங்க. விறகு காணிக்கை கூட எல்லாம். இப்போ ஒரு ஊழியக்காரன் அப்படின்னா தேவனுக்கு வந்து சேர வேண்டியது எப்படி வந்து சேரணும், அது கரெக்டா வந்திருக்குதா, அது கரெக்டா செயல்படுதா, இப்படி இருந்து பார்க்கக்கூடிய ஒரு மேற்பார்வையாளர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவருக்காக வருகிற காரியம் அது கர்த்தருக்காக செயல்படணும். ஆண்டவருக்காக கொடுக்கப்படுகிற காரியம் அது கர்த்தருக்காக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பொறுப்புல ஆண்டவருடைய ஊழியர்களை தேவன் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேக இடத்துல சபைகள்ல உண்மையில உங்க சபையை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். என்ன தேவன் நடத்துகிறதை குறித்தும் நான் சந்தோஷப்படுறேன். அந்த எல்லா காணிக்கையும் மாசம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பிரித்து பிரான்ச்சுக்கெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கணும்ட்டு அந்த பொறுப்பை எனக்கு தருது. பிரைஸ் தி லார்ட். அது இதெல்லாம் சனிக்கிழமைன்னா எல்லா சபைக்காகவும் எல்லா ஊழியர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் அதிகமாக அவங்களுடைய பாதுகாப்புக்காக அந்த இடத்துல ஆராதனைகளுக்காக அது சமாதானமா நடக்கிறதுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற அந்த பொறுப்பு, அதே சமயத்துல தேவன் அதில் கொடுக்கிற அந்த காரியம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வெளிவாக்கத்தில் வருகிற காணிக்கை, சிந்தாதிரிப்பேட்டில் வருகிற காணிக்கை, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சில வருடங்களுக்கு முன்னால புளியந்தோப்புல வர்ற காணிக்கை, எல்லா காணிக்கையும் ஒன்னா சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் பிரிச்சு எங்க எது கொடுக்கணும் கொடுப்பேன். அல்லேலூயா. புளியந்தோப்புல ஒரு சின்ன பிரச்சனை, அதனால அதை அப்படியே நிறுத்திட்டு அங்கே இருக்கிற காணிக்கைலாம் அங்கேயே வைக்கிறேன். 2 இடம் தான், வெளிவாக்கம், சிந்தாதிரிப்பேட்டை. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு பெரிய ஊழியக்காரன் இருந்தார். அவர்கிட்ட நான் இதை குறித்து பேசினேன். இல்லை, நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் மற்றவங்களுக்கும் கொடுக்குறேன், நான் வர்றதை நான் முண்டியே எடுத்துருங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு அவர் சொன்னார், எல்லாத்தையும் பண்ணுறீங்களா? உங்கள் கிராமத்தில் மொத்தமே 20 ரூபா தான் வருது, மொத்தமே 25 ரூபா தான் வருது, 22 ரூபா தான் வருது அப்படின்ற காணிக்கையை மொத்தமாக எடுத்துக்கிட்டு இதில் சேர்த்து எல்லா சபையிலும் இதில் சேர்த்து இப்போ பிரிச்சு, அல்லேலூயா, அது 1 ரூபாவா மற்றவங்களுக்கு போனாங்க. அது செய்வீங்களான்னு கேட்டாங்க. உண்மையாக நான் செய்யலை. நான் சொன்ன இல்லை, அப்படி செய்யலை. எது என் கண்ட்ரோல் இருக்குதோ அதை மாத்திரம் நான் கொண்டு வந்து இதை செய்யறேன். இல்லை, நீங்கள் அதையும் செய்யுங்க. ஏன்னா
சபைகளிலே செய்ய முடியாத ஒரு பயங்கரமான வசனம், ஒரு பயங்கரமான கற்பனை எதுன்னா இதுதான். அந்த காலத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க, பொதுவா வச்சாங்க, பொதுவா பிரிச்சாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் அப்படிதான் செஞ்சாங்க. அல்லேலூயா. பயங்கரமா சம்பாதிக்கிறவன் இன்ஜினியர், டாக்டர் சம்பளத்தை கையில வாங்குவான். சம்பளத்தை கையில கொடுப்பாங்கல்ல, கவர்ல சம்பளத்தை கையில வாங்குவான். அல்லேலூயா. ஊழியக்கார அப்போஸ்தலன் சம்பளத்தை காரில் வாங்குவான். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? எல்லாவற்றையும் கொண்டு வந்து அப்போஸ்தலனுடைய பாதத்தில் வைத்தார். அல்லேலூயா. அவர் கையில வாங்குவான், இவன் காலில் வாங்குவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதை திட்டம் பண்ணினே, விறகு காணிக்கைகளை திட்டம் பண்ணினே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்குது. 5 நிமிஷம் தான். ஹalleluya. மூணாவது பாயிண்ட்க்கு நான் இன்னும் வரல. இரண்டாவது பாயிண்ட்ல தான் போயிருக்கிறேன். அப்போ கரெக்டா தேவனிடத்துல வரணும், தேவனுக்கு போய் சேரணும், அது தேவனுடைய மகிமை அங்க விளங்கணும். பிறகு காணிக்கையை திட்டம் பண்ணினேன், எல்லாம் பரிசுத்தப்படுத்தி வச்சேன். இது ஆவியில யோசிச்சா என்ன தெரியுமா? இது பாருங்க, ஆண்டவரே நீ எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி வச்ச, அப்படிதானே? கடைசி 2 வசனம் மறுபடி வாசிங்க. அந்த கடைசி 2 வசனம் நான் மறு ஜாதியாரையெல்லாம் நீக்கி ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்து அவர்கள் வேலையின் முறைகளை நிறுத்தி குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதல் பலனையும் குறித்து திட்டம் பண்ணினேன். ஹalleluya. எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தோம். கரெக்டா நடந்துட்டாங்க. இப்போ மறு ஜாதியாரை நீக்கி உன்னை கெடுக்கிற, உனக்கு தவறான ஆலோசனை கொடுக்கிற அந்த மறு ஜாதியாரை நீக்கி, ஹalleluya, ஊழியர்களையும் லேவியரையும் பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து நிற்க வைத்து விரதம் வந்துச்சு. ஹalleluya. ஈசாக்கு கேட்ட மாதிரி இங்க நிக்கிற ஊழியர்களை சிலரை கேட்டா விரதம் அடுக்கி அவங்களே படுக்க வச்சு சுத்திகரித்து நிற்க வச்சிட்டார். பேசலாம். கேட்க மாட்டாரு, கேட்கல. கேட்க மாட்டாரு, கேட்கல. சொல்றது பேச்சுக்கு சொல்றேன். நான் கர்த்தருக்கு காணிக்கையாக, அல்லேலூயா, அல்லேலூயா, இந்த இடத்துக்கு போனா என்னை சாவடிச்சிருவாங்க, நான் பலியாகுவேன், ஆனா கர்த்தருக்காக நான் போய் ஆகணும் அப்படின்னா, கர்த்தருக்காக நீங்க போனீங்கன்னா, அல்லேலூயா, பலியானாலும் பலன், பலியாக விடாமல் உன்னை காக்கவும் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அகஸ்டின் ஜெபக்குமார் அந்த ஊழியர்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, பீகாருக்கு போ, அங்க என்னால முடியாத ஆண்டவர், அவருக்கு 4 அக்கா தங்கச்சி, 4 அக்கா தங்கச்சி, நான் தான் கல்யாணம் பண்ணணும், நான் ஒரே பையன், நான் போக மாட்டேன் ஆண்டவர். அவர் வேலை செஞ்சு நிற்கிறார், ஊழியர் செஞ்சு நிற்கிறாங்க, அந்த தெரு ஊழியர் வேலை செய்வார் நல்லா இல்லை. இப்படிதான் வைராக்கியம் உள்ளவர் இவரை கேட்கிறாரு, நீ போ, ட்ரெயின் ஏறினா பீகார்னு தெரியும், பஸ் ஏறினா பீகார்னு தெரியும். அந்த காலத்தில் ரேடியோ ஆன் பண்ணா பீகார்ல இருக்கிற செய்தி தான் வரும். பேப்பர் பிரிச்சா பீகார், அதுல இருக்கிற செய்தி தான் வரும். பீகார் 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 பீகார். ஐயோ, ஆண்டவருடைய தொல்லை தாங்க முடியல. பாஸ்டர் கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிடு, யாராவது ஒருத்தர் அனுப்புங்க, மாசம் அவருக்கு சம்பளம் நான் அனுப்புறேன், நான் சம்பாதிக்கிறதுல அக்கா தங்கச்சிங்களுக்கு நான் சேர்த்து வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது நான் பண்றேன், யாராவது ஒருத்தர் அனுப்புங்க மிஷினரியா, அவங்களுக்கு நான் சம்பளத்தை அனுப்புறேன். அல்லேலூயா. அன்னைக்கு ஜெபத்துல கர்த்தர் சொன்னார், எல்லாரும் கூடி ஜெபிக்கும்போது யாராவது ஒருத்தர் இல்லை, நீ தான் வேணும், நீ தான் போகணும், இதான் இந்த டேட்டு, இந்த டேட்டில் நீ போயாகும். அவங்க தான் அவ்வளோ வைராக்கியமாக நிற்பாங்க. கர்த்தர் யாரை சொல்றாரோ, கர்த்தர் யாரை தெரிந்து கொள்றாரோ, காலிங் அழைப்புன்னு ஒண்ணுக்குது, ஆண்டவருடைய அழைப்பு, அவங்களை யாரும் அசைக்க முடியாது. கர்த்தருடைய அழைப்பை பெற்று ஆண்டவருடைய சமூகத்தில் நின்னா அவங்களை யாரும் அசைக்க முடியாது.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியில் அவரே போனாரு. இன்னைக்கு நூற்றுக்கணக்கான சபை. அவருக்கு எவ்வளோ மரண போராட்டம் வந்தது, எவ்வளோ மரண போராட்டம் வந்தது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தன் ஜீவனை இங்கே பலியா கொடுத்துட்டு கர்த்தருக்காக புறப்பட்டு போனார். என்னைக்கு வேணா கல்யாணம் பண்ணும்போது சொல்றார், இன்னைக்கு கல்யாணம் பண்ண நாளைக்கு நம்ம போய் இறங்கணும்னு என்னை கொலை பண்ணிடுவாங்க, அப்படியே நீ விதவையாக தயாரா இருக்கணும். அப்படிப்பட்ட ஊழியர் இது. அப்படி வரதா தான் சொல்லி தான் அந்த அம்மா வந்தாங்க ஊழியத்துக்கு. அல்லேலூயா. அங்கேயும் போனாங்க, அவங்களும் இருந்தாங்க, எல்லா பாடுகளும் சகிச்சாங்க. இன்னைக்கு கர்த்தர் அவங்களை உயர்த்தியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்? ஊழியர்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கரெக்டா தேவனுக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை நான் திட்டம் பண்ணினேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால பிரான்ச் சர்ச் திருவள்ளூர்ல இருந்து என்கிட்ட ஒரு 300 ரூபாய் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ட்ரம் வேணும், கொஞ்சம் அதிகமான கூட நீங்கள் போட்டு எங்களுக்கு பிரான்ச் சர்ச்சுக்கு வாங்கி கொடுங்க. சர்ச்சிலிருந்து எனக்கு 300 ரூபாய் கொடுத்தாங்க. நான் மறந்துட்டேன், அதை நான் மறந்துட்டேன். எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஒரு நாள் நானும் என் ஒய்ஃபும் அங்கே போயிருக்கிறோம். பசங்கள்லாம் இன்னும் பிறக்கல. போனோடனே அந்த பாஸ்டர்மா என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க, ஐயா கிட்ட ட்ரம்மு வாங்க சொல்லி காசு கொடுத்தோம், ஐயா மறந்துட்டாரா என்னன்னு தெரியல, இது கேட்க பயமாகுது, நீங்கள் கேளுங்கன்னு என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் முடிச்சுட்டு வரும்போது என் ஒய்ஃப் எனக்கு சொல்கிறாங்க, ட்ரம்மு வாங்க காசு கொடுத்தாங்களாங்க, இது வரைக்கும் வாங்கி கொடுக்குறியாங்க. அப்போ தான் ஞாபகம் இருக்கு, அதே நம்ம மறந்துட்டோம், தப்பு பண்ணிட்டோம். கரெக்டாக மோசேன்னு ஒரு சகோதரனும் பாஸ்டர் கண்ணன் சாமி 2 பேரும் ஊழியக்காரங்க டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லியில் எல்லாமே கம்மி வேலை, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் அந்த காசு அவங்ககிட்ட காசு கொடுத்துட்டு வரும்போது ஒரு ட்ரம்மு வாங்கி வாடா அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் காசு கொடுக்கறதுக்காக என் பலிபீடத்தில் ஒரு டப்பா இருக்குது, என்னுடைய தசம்பாகத்தெல்லாம் அதில் போட்டு வைப்பேன். கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு மேலே தான். அதனால் போய் தசம்பாக டப்பா எடுத்து வச்சு நல்லா காமிங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இது மாதிரி சபைக்கு பிரான்ச் சபைக்கு பேண்டு வாங்க நான் மறந்துட்டேன், அந்த ட்ரம் வாங்குறதுக்காக இந்த காசு எடுத்து இதுலேருந்து ஒரு 300 ரூபாய் எடுத்து நான் கொடுக்குறேன். கர்த்தர் சொல்கிறார், வெய், தசம பாகம் கர்த்தருடையது. அல்லேலூயா. இது அவருக்குரியது. வெய், நீ எடுக்காத, நீ மறந்துட்டு நீ எப்படியாவது ரெடி பண்ணி கொடு, இதை எடுக்காத. நான் உடனே அது மற்றவங்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்து தசம்பாகத்துக்கு கண்டிப்பாக சொல்லிட்டா தொடாத, நான் சொல்கிறவங்க கிட்ட தான் நீ கொடு. அது எங்கே நான் ஒரு விசுவாசியாக இருந்தால் என் பாஸ்டர் கிட்ட தான் கொடுப்பேன். நானே பாஸ்டராக தான் எனக்கு யார் ஊழியக்காரங்க வராங்களோ அவங்ககிட்ட கொடுக்கணும்னு. அல்லேலூயா. அவங்களுக்கு தானே கொடுக்கணும். ஆண்டவர் எங்கே ஏவராரோ அதை நான் கரெக்டாக செய்யணும். இல்லைன்னா பசங்க யாக்கோபு 5:4, யாக்கோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். வேலைக்காரர்களுடைய கூலி பிரைஸ் தி லார்ட். பணம் பேசுதான், பணம் பேசுதான். எஜமான்களே, நீங்க வேலை வாங்கின உங்ககிட்ட யாரு வயல்ல அறுத்தார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலி உன் கையில இருக்குது, நீ கொடுக்கல, ஆனா உன் கையில இருக்குது பாரு. அந்த கூலி வந்து கூக்குரல் இருக்கிறது. அந்த கூலி வந்து கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இது அவன் கையில போக வேண்டியது, நான் அவன் தான் கஷ்டப்பட்டான், அவன் அந்த அறுப்பு அறுத்தான், அவன் கையில நான் போகணும், ஆனா இவன் கொடுக்காது, எஜமான் கொடுக்காதுங்கிறான் அப்படின்னு அங்கிருந்தே அது கூக்குரல் விடுவான். நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய தசமபாகம் கூட, நம்முடைய காணிக்கை கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு அது போலன்னா அது கூக்குரல் விடும். ஏன்னா அதை கரெக்டா திட்டம் பண்ணணும், அதை கரெக்டா திட்டம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அந்த காணிக்கைகள்லயே
சரியான காரியத்தை நான் மூன்றாவது காரியமா கடைசி காரியத்தை சொல்லிடுறேன். வாசிப்போம். மார்க் 12 41 42 43. ஒரு துட்டுக்கு சமானமான Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்லா கவனிங்க. ஆணிக்கு இது வேலையா? நான் கேட்கிறேன் ஆண்டவருக்கு இது வேலையா? காணிக்கை பெட்டிக்கு பக்கத்திலே எதிராக உட்கார்ந்து கொண்டு சபை முடிஞ்சதுன்னா நம்மளே பாஸ்டர் யாரும் செய்யறது இல்லை. யார் வராங்க, எவ்வளவு போடுறாங்க. அல்லேலூயா. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, காசு என்ன கையில மூடின்னு போடுவாங்க. வலது கை போடுறது இடது கைக்கு தெரியக்கூடாது, அது ஒரு சத்தியம். மூடின்னு போடுறது தெரியாது. ஆனா ஆண்டவர் வந்து உட்கார்ந்து யார் எவ்வளவு போடுறாங்கன்னு பார்த்தா நான் கேட்கறது வேலையா? யார் எவ்வளவு போடுறாங்கன்னு பார்க்கறது ஆண்டவருக்கு வேலையா அப்படின்னு அவர் செஞ்சார். நல்லா கவனிங்க, அது வேலைதான். அதை நான் செய்யணும் செஞ்சார். நல்லா யோசிக்கும். ஓ, அண்ணன் தம்பிக்கு சண்டை. அல்லேலூயா. அண்ணன் தம்பிக்கு சண்டை அப்படின்னா ஒருத்த வரான், ஆண்டவர் காணிக்கை செலுத்துறதுக்கு வரான். உன் சகோதரனிடத்துல உனக்கு குறை உண்டானால் நீ என்ன பண்ணும்? நீ அவன்கிட்ட ஒப்புரவாயிட்டு வந்து, உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், நான் இப்போ அந்த வசனத்தை எடுக்கல, நீங்க அப்புறம் அந்த வசனத்தை வீட்டில் போய் எடுத்து கொஞ்சம் நல்லா வாசிங்க. என்ன தெரியுமா? காணிக்கையை நீ எடுத்துன்னு வர, உன் சகோதரன் மேல உனக்கு மனக்கசப்பு, அந்த காணிக்கையை அங்கேயே வச்சுட்டு, எங்க வச்சுட்டு? காணிக்கை பெட்டிக்கு பக்கத்திலேயே உன் காணிக்கை வச்சுடு. போய் சகோதரர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வா, சகோதரர்கிட்ட போய் ஒப்புரவாயிட்டு வா, இதை எடுத்து போடு. ஆண்டவர் சொல்ற, நீ காணிக்கை கட்டி எங்கே வைக்காத, நீ எடுத்துன்னு வந்தது அப்படியே எடுத்து போயிட்டு நான் மறுபடியும் வராது. நல்ல கருத்து ஒண்ணு இல்ல. அங்கேயே கூட நீ யோசிச்சிருந்தீங்கன்னா, இப்ப நான் போடணும், அவங்ககிட்ட வேற பிரச்சனை. ஒரு ஸ்ட்ரிக்டா இருந்தார் ஆண்டவர். ஆண்டவருக்கு உள்ள பரிசுத்தப்படுத்தத்தான் வேலை. நீ பரிசுத்தப்படுறியா இல்லையா, நீ காணிக்கத்தை வந்து போட்டுன்றதெல்லாம் அந்த கதையெல்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு உன்ன பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னா போடுறதுக்கு முன்னால சிந்தி, போடுறதுக்கு முன்னால சிந்தி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்க நீ மன்னிப்பு கேட்கணும், எங்க நீ ஒப்புரவாகணும், இங்கே உட்கார்ந்து பார்க்குற எல்லாம் அதிகமாக போட்டாங்களாம். அழகா சொல்லுது, அநேகர் அதிகமாய் போட்டார்கள், தாராளமாய் போட்டார்கள். சாட்சி சொல்லியா? பரவாயில்லப்பா, நீ கொடுத்தது சவால அப்படி கட்டுறதுக்கு, நீ பண்றதுக்கு ரொம்ப யூஸா இருக்கும்டா சொல்லலையே. அவங்களுக்கு கொஞ்சம் கூட புகழலையே, கொஞ்சம் கூட மேன்மையா சொல்லு. ஆனா ஒரு அம்மா மாத்திரம் மேன்மையா சொல்லிட்ட. விதவை, சம்பாதித்து கொடுக்க கணவன் இல்லை, பிள்ளைகள் தலையெடுக்கவில்லை, சம்பாதித்து கொடுக்க அல்லேலூயா தன்னையே கொடுக்கிறது போல. அல்லேலூயா. எம்ஜிஆர் காலத்துல பசி எடுத்துட்டு வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணா ஒரு 3 பைசா கிடைச்சுதான். இந்த 3 பைசா எடுத்துட்டு வந்து நிறைய சுண்டல் வருமா, சுண்டல் வாங்கி தூணாமே பசியா இருக்குமா. அவ்வளவு கஷ்டத்துல இருந்து வந்தாரா அவரு. அந்த சுண்டல் வாங்கி தூணாமே பசியா இருக்குமா 3 காசுக்கு. அந்த காலத்திலேயே 3 காசுக்கு அவ்வளவு சுண்டல்னா, இயேசு கிறிஸ்து காலத்துல அந்த 2 காசுக்கு எவ்வளவு மதிப்பு. பிரைஸ் தி லார்ட். ஜீவனத்துக்கு இருந்ததல்ல. அந்த 2 காசுல என்ன வாங்க முடியும், என்ன செஞ்சீங்கன்னா வீட்டில் சாப்பாடு செய்ய முடியும். அந்த 2 காசுக்கு வீட்டில் சாப்பாடு செய்யற அளவுக்கு கிடைக்கும் அந்த காலத்துல. இப்ப அந்த காலத்துல அல்லேலூயா.
இருந்ததெல்லாம் போட்டு விட்டார். சாட்சி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சபை கட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் காசு போடுறாங்க, செயினை ஊற்றி போடுறாங்க, மோதிரம் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க. சபை கட்டுறதுக்கு மண்ணு தான் போடுறோம். இப்போ மண்ணு தான் போடுறோம், அப்படியே கம்பி வைக்கிறோம், சின்ன சின்ன வேலையாக நடக்குது. எல்லாம் போடுறாங்க. நான் ஒன்றும் போடுறேன். ஏன்னா ஆண்டவரே, நான் ஏதாவது யோசிச்சு பார்த்துட்டேன். வண்டியை வித்துடலாம். என் வண்டியை விட்டுட்டு எவ்வளோ காசு வருதோ அதை கொடுத்துடலாம். என் வண்டி ஒரு வீடுக்கார சொன்னார், நீங்கள் ஓட்டின வண்டின்னா 25,000 ரூபாய்க்கு வாங்குறேன். டிவிஎஸ் விக்டர் 25,000 ரூபாய் தர. நீங்கள் ஓட்டின வண்டின்னா நான் வண்டியை கொடுத்துட்டேன். 25,000 ரூபாய் கொடுத்துட்டாரு. என் கணக்கில் கொடுத்துட்டேன். நான் கூட ஒரு சபை கொடுக்குற பொறுப்பாக வச்சு நோட்டு கொடுத்து எல்லாம் கொடுக்குற காசு அங்கே கொடுத்து அப்படியே கணக்கு காட்டுறோம். என் பொறுப்பாக கொடுத்துட்றேன். அது கற்றுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசை, அது கற்றுக்கு நான் செய்யணும்னு ஆசை. என்னை விட மாட்டேன். என்ன ஆசை? வண்டியை கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? வண்டியை கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? காரை வெட்டி கொடுத்துட்டா மாதிரி. நீ ஒரு சின்ன நட்டு வாங்கினா கூட மறந்து போகணும். வண்டி இல்லை. நீ ஒரு சின்ன பொருள் ஆணி வாங்கினா கூட நடந்து போகணும். கஷ்டப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது பெருசு இல்லை. கர்த்தருக்கு கொடுக்கணும். எல்லாரும் கொடுக்குறாங்க. நான் ஏதாவது செய்யணும். ஹல்லேலூயா. குறைவுபடவே இல்லை. இப்பெல்லாம் ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குறைவுபடாம கர்த்தர் தேவைகளை சந்தித்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுல ஒரு முக்கியமான சத்தியம் இருக்குது. அதை நான் கடைசியாக சொல்லி முடிச்சுடுறேன். நீங்களே வாசிங்க. வாசிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1-2. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாய் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று. அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாய் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. இவங்கதான் அகாயாவில். இந்த கொரிந்தியர் அகாயாவில் கூட போய் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்ப இந்த நிருபத்தை அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அகாயாவில் இருக்கிறவர்கள் 1 வருஷமாய் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களை நான் புகழ்ச்சியாய் புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டதும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு எப்படி புரியுதோ இல்லையோ தெரியல. நான் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து அங்கிருந்து வருது. நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தனக்கு ஒரு பெரிய காரியம் எதுவும் சிந்திக்காம, உண்மையிலே சொல்றேன், நமக்கு எதுவுமே சேர்த்து வைக்காம கர்த்தருக்கு நம்ம செய்யும் போது பரலோகத்துல பொக்கிஷம். பரலோகத்துல பொக்கிஷம். ஒருத்தர் வந்து கேட்கிறான், ஆஸ்தி ஜாஸ்தி, உண்மை வாழ்க்கையில ஆண்டவரே ஜீவனில் பிரவேசிக்க நான் என்ன பண்ணேன்? கற்பனைகளை கைக்கு சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். இன்னும் என்கிட்ட என்ன தரேன்? உண்மை. அவன் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறான் உண்மை. அதுக்கு ஆண்டவர் மறுப்பு சொல்றார். அதுக்கப்புறம் சொன்னார், நீ பூர்ண சர்வனாக இருக்க வேண்டினால் உனக்கு உண்டானதை எல்லாம் விட்டு தரித்திரத்தை கொடுத்துட்டு என் பின்னால் வா. எவ்வளவு பெரிய பொக்கிஷம் தெரியுமா? எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா? அப்படி உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கு. இவரு எல்லாம் வசனத்தை கை கொண்டானே தவிர பரலோகத்துல சேர்க்க வேண்டியதை சேர்க்கல. பரலோகத்துல சேர்க்க வேண்டியதுக்கு ஞானம் இல்லை. எல்லாத்தையும் கை கொண்டு நினைக்கிறாரு. கர்த்தர் கிட்ட கேட்கிறாரு. கரெக்டானதை கர்த்தர் சொல்றாரு. அவர் முதல்ல பொதுவாக சொல்றாரு, கற்பனைகளை கை கொண்டால் பரலோகத்துக்கு வந்துருவார். நம்ம அதோட போயிட்டு இருந்தோம்ப்பா, நம்ம கை கொள்றோம். அவரு கரெக்டான பதில் சொல்றாரு. நீ கற்பனைகளை கை கொண்டா ஜீவன்ல பிரவேசிக்கணும்னு சொல்லிட்டாரு. அதோட கவனம் வந்து இன்னும் என்ன குறைன்னா அவன்கிட்ட வேஸ்ட் பண்ண போறான்.
வெறுமையா விட்டு போறான். அது அவனை பெரியவனாக்குவாங்க. இவங்கிட்ட இருக்கிற இது அவனை அங்க பெரியவனாக்கிடும். பிரைஸ் தி லார்ட். கரெக்டா கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த காரியத்துல அகாயாவில் இருக்கிறவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்ததுனால ஒரு வருடமா ஆயத்தமா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. இருக்கிற ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா திருத்துறார். இந்த விஷயத்துல நீ திருத்தணும், இந்த விஷயத்துல நீ பொறுமையாக கற்றுக்கணும், இந்த விஷயத்துல சகித்தன்மையை கற்றுக்கணும், இந்த விஷயத்துல உன்னை தியாகம் பண்ணணும், இந்த விஷயத்துல இந்த வசனத்தை நீ கை கொள்ளணும். எல்லாருக்கும் அவங்க ரட்சிக்கப்படணுன்றது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. என்னால் நம்ம இடிச்சாவது திருத்துறார் ஆண்டவர். ஆயத்தமாயிடணும். நாம் கையில் எடுக்கிறதையே யோசிச்சா நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறத யார் கொடுத்துக்கிறார் நமக்கு? அல்லேலூயா. நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறத யார் கொடுத்திருக்கிறாரு? இல்லையா? நீங்க எல்லாம் கர்த்தர் கிட்ட தானே வாங்குவீங்க. இங்க ஆண்டவர் இல்லாத ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யார்? இங்க ஆண்டவருடைய தயவு இல்லாம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யார் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய தயவு நீங்க ஆசீர்வதிக்கலாம். உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கணும், என்ன பிசினஸ் கொடுக்கணும், உங்களை எப்படி நடத்தணும், எந்த நேரத்தில் இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு யோசிச்சோம். அவர் நம்மளுக்கு யோசிச்சா நம்ம என்ன நிலைமை தெரியுமா? அவர் நம்மளுக்கு யோசிச்சாருன்னா நம்ம என்ன நிலைமை தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவருக்கு கொடுக்கிறவர்கள் ஒரு வருடமாக ஆயத்தமாயிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் வந்தால் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஃபாரின் போயிருந்தால் ஆகஸ்ட் சொல்லுமா, ஒரு கால் மூலமா இருக்கிற ஒரு சகோதரி எவ்வளோ நாள் அவருடைய செய்தியை கட்டுக்கிறவங்க பார்க்கணும்னு விரும்புகிற அவருக்கு ஒரு காணிக்கை எடுத்து வச்சிருக்காங்க. சொல்லு, இந்த நியூஸ் அவர் அந்த பிரசங்கம் பண்ற இடத்துல, ஃபாரின்ல பிரசங்கம் பண்ற இடத்துல போன உடனே அவரே சொன்ன சாட்சி. ஒரு கால் மூலமா இருக்கிற ஒரு லேடி, அந்த அம்மா என்னை கூப்பிட்டுக்கிறாங்க, போனா அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நான் சேர்த்து வச்சுக்கிறேன். அல்லேலூயா. அவங்க கொடுத்த காணிக்க அவருடைய நூற்றுக்கணக்கான சபை அந்த ஊழியக்காரர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய சம்பளம் மற்ற எல்லாத்தையும் நிர்வகிக்க வேண்டிய ஒரு வருஷம் போதுமான பணம். நம்மெல்லாம் போய் அங்க போய் அவங்கெல்லாம் பொக்கிஷத்துல இருக்கிறத பார்ப்போம். நம்மெல்லாம் போய் அவங்கெல்லாம் உண்மையான பொக்கிஷத்துல இருக்கிறத நம்ம பார்ப்போம். நான் சொல்றதை எழுதி வச்சுங்க. நாம கூட அவ்வளவு ஊழியத்துக்கு போல அவங்க சாதாரண விசுவாசி யாரோ ஓடுது, டாக்ஸ் கொடுக்குது, அங்க போய் நிற்குது, கொஞ்சம் டைம் கிடைச்சா இங்க போய் நிற்குது, டாக்ஸ் கொடுக்குது, இப்படி இருக்குது, ஆஸ்திரேலியா ஊழியத்துக்கு போகுது, இப்படிலாம் பண்றாங்க. நாமே பார்த்துருக்கோம். நம்ம சபை விசுவாசி, அது நம்ம தெரிஞ்சவங்க, இவங்க எல்லாம் ஊழியம் செய்யறாங்க, நாமே பார்த்துருக்கோம், நம்ம செஞ்சிருப்பாங்க. நம்ம அப்படி போய் பரலோகம் பண்ணுவாங்க, ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போயிடுவோம், பரலோகம் பண்ணுவாங்க. இந்த அம்மா அந்த அளவுக்கு எப்படியெல்லாம் ஓடி ஓடி ஊழியம் செஞ்சது. ஆஹா, இவ்வளோ பலனா? ஐயோ, தெரிஞ்சுதான் நான் கூட செஞ்சிருப்பேன், தெரிஞ்சிருந்தா நான் கூட கலந்துக்க இருப்பேன், தெரிஞ்சிருந்தா நான் கூட ஓடி இருப்பேன், தெரிஞ்சிருந்தா நான் கூட தியாகம் பண்ணி இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். கையில நிறைய பணம் இருந்த கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்காம, கர்த்தருடைய காரியத்துக்கு கொடுக்காம இருக்கிறவன் பரலோகம் வந்தவன அவ்வளவு பொக்கிஷம் இல்லை. ஆனா இருக்கிறதெல்லாம் கொடுத்து கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்த அவனுக்கு அங்க என்ன பொக்கிஷன்றத நாம பார்க்கதான் போறோம். நமக்கு என்ன, ஒவ்வொருவருக்கு என்ன என்ன அவன் கிரியைகளின்படி ஆசீர்வாதம் கொடுக்குறாரா? அங்க சேர்த்து வைக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுங்க. நீங்க அங்க பெரிய ஆளாயிடணும். இந்த வாழ்க்கை 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம் முடிஞ்சிடும். இந்த வாழ்க்கை அது நித்தியம். அங்க உங்களுக்கு பொக்கிஷம் தேவை, அங்க உங்களுக்கு பொக்கிஷம் தேவை. அந்த பொக்கிஷம் உங்களுக்கு வரத்தக்கதான் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆயத்தமா இருக்கிறவர்களா, அவருக்கு காணிக்கையாய் கொடுக்கப்பட்டவர்களாய், நானே அவருக்கு காணிக்க, நான் போய் சிறைக்கப்பட்டது இப்படிப்பட்ட கடுமையா இருக்கிறவங்களெல்லாம் காணிக்கை
காணிக்கையா மாறுவேன். இவரெல்லாம் அவருக்கு காணிக்கையா மாற்றுவேன். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்மை பூரணப்படுத்துகிற அவருடைய சித்தம் நமக்குள்ளே இருக்கும்படி கர்த்தர் நம்மை இந்த நாளிலே பேசி உற்சாகப்படுத்தி இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், எல்லாமே குப்பையன எல்லாமே குப்பை என என்னாலும் கருதுகிறேன். நான் என்னாலும் கருதுகிறேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓயங்கள் பேசுகிறாரா. ஒப்பற்ற ஆசீர்வதிக்கப்பட்டது நாளிலே எங்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். நீ கொடுத்த பலன், நீ கொடுத்த பதவி, நீ கொடுத்த பாதை, நீ கொடுத்த குடும்பம், நீ கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் உங்களுடைய சமூகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கிறவர்களா. அது மாத்திரமல்ல, நெடுதூரம் பரவினதும் சிறைக்கப்பட்டதும் ஒடுக்கப்பட்டதும் தண்ணீர்கள் உள்ள அதன் மேல் வேகமாய் பரவுகிறதுமான எல்லா ஜாதியையும் உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வர போங்கள் புறப்பட்டு என்று சொன்னீங்க. அந்த ஜாதிகளை உமக்கு காணிக்கையாய் மாற்று, அந்த ஜாதிகளை உமக்கு காணிக்கையாய் மாற்று. நாங்களே காணிக்கையாய் மாறி உங்களுடைய வல்லமை தெரிந்து கிரியை செய்ய உதவி செய்யும்.